வயசுலேருந்து கேப்டன் படங்கள் எத்தனையோ படங்கள் கமலா தேட்டரில் விசில் அடித்து நான் பார்த்துருக்க ஞாபகம் இந்த தேட்டர் எனக்கு கொடுக்குது. பிறகு ராவுத்தர் பப்பாவும் கேப்டனும் எப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து பல படங்கள் அவங்க தயாரித்தாங்க. அதில் 60-70% எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹிட் அந்த படங்கள் எல்லாமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபர் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவங்க எல்லாருமே சினிமாவின் ஜாம்பவான்களாக இருக்காங்க. நம்ம எல்லாருமே ஒரு டைம் ட்ராவல் பண்ணி ஒரு 34 இயர்ஸ் முன்னாடி போவோம். இன்றைக்கி எப்படி அவங்களாம் அன்றைக்கி இருந்திருப்பாங்களோ இன்றைக்கி அதே வேகத்தை அதே உத்வேகத்தோடு தான் ஒவ்வொருத்தங்க பேசும்போது அவங்க நான் கண்ணிலையும் அவங்க இதில் நான் பார்த்தேன். இன்றைக்கி ஏன்னா இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் சுப்ரசூரியன் சாராக இருக்கட்டும், கேமராமேன் ராஜராஜன் சாராக இருக்கட்டும், ஏன்னா எல்லாருமே எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு பரிச்சயம். எனக்கு எல்லாருமே தெரியும். கேப்டன் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் மேடையில் இருக்க இந்த படத்துக்காக உழைச்ச ஒவ்வொருத்தையும் கேப்டன் எப்படியெல்லாம் அவங்கள இன்றைக்கி இவங்க எல்லாருமே கேப்டனை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. ஆனால் கேப்டன் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் முடித்து ஒவ்வொரு ஷார்ட்ல இருந்தும் இன்றைக்கி எப்படி ஃபைட் நடந்து எங்களை எல்லாருமே கூப்பிட்டு எங்களுக்கு சொல்லுவார், அப்பா எப்படிலாம் இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோன்ட்டு. ஏன்னா இன்றைக்கி மன்சூர் அலி சார் அண்ணன் சாராக இருக்கட்டும், இன்றைக்கி செல்வமணி சாராக இருக்கட்டும், லைக்கத் அலி அண்ணன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே இன்றைக்கி என்னென்ன பேசுகிறாங்களோ இது எல்லாமே எனக்கு தெரியும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அப்பா இது ஒன்றுமே எங்கள்கிட்ட சின்ன வயசில் எங்களுக்கு ஷேர் பண்ணுவார். எல்லாமே இன்றைக்கி ஷூட்டிங்கில் என்ன நடக்குது, இன்றைக்கி எப்படி அந்த ஷார்ட் இன்றைக்கி எப்படி நடந்தது அப்படின்ட்டு. ஸோ இது எனக்கு ஒரு டைம் ட்ராவல் ஆன மாதிரி தான் எனக்கு இருக்குது. இன்றைக்கி ஒரு 30 வயசு மேலே இன்றைக்கி நான் பேசுகிறப்போ அன்றைக்கி நான் குழந்தையாக இருந்தப்போ எனக்கு என்னெல்லாம் இந்த படத்துக்கு பண்ணாங்களோ எல்லாமே எனக்கு டைம் ட்ராவல் இருக்கிற மாதிரி இன்றைக்கி இருக்குது. அன்றைக்கி இருந்த இளைஞர்கள் இன்றைக்கி ஜாம்பவான்களாக இருக்காங்க. இந்த பொறுப்பு இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு நம்ம இந்த படத்தை நம்ம தூக்கி கொண்டாடணும். இது நம்மளோட பொறுப்பு. ஏன்னா இப்படி இருக்கும்போது தான் இந்த மாதிரி பல படைப்புகள் இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்க்க முடியாத படங்கள் இன்றைக்கி திரும்பி வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம டெக்னீஷியன்ஸ் நம்ம மேக்கப் மேன் ராஜாவனாக இருக்கட்டும், இன்றைக்கி நம்மளோட இல்லை நம்மளோட ராஜேந்திரன் காஸ்டியூமர் அவராக இருக்கட்டும், எல்லாருமே கேப்டனை ஒவ்வொரு